ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தற்சமயம் முதல்வர் அறிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன, அதான் குறித்து இந்த வீடியோல பார்க்கறதுங்க. முதல்வர் வெளியிட்ட அந்த முக்கியமான அறிவிப்புல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாய பெருமக்களுக்கு பயிர் கடன் தள்ளுபடியை குறித்து தமிழக முதல்வர் வெளியிட்ட அந்த அறிவிப்பை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாடு முதலமைச்சர் சீர்மிகு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் அனைத்து துறைகளும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழகம் அடையாத வளர்ச்சிகள் அடைந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இதை எப்ப வழங்க இருக்காங்க, யாருக்கு இந்த பயிர் கடன் தள்ளுபடி கிடைக்கும், விவசாய பெருமக்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி எந்த அளவுல கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில முழுவதுமாக வாங்க தகுதி உடையவர்கள், பயிர்க்கடன் தள்ளுபடியுடைய பட்டியல் விட்டுட்டாங்களா, சோ விவசாய கூட்டுறவு வங்கிகள் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகுமா, எல்லாருக்குமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகுமா, இது குறித்து எல்லாமே இந்த வீடியோல நாம முக்கியமா அலசி ஆராய போறோம். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க லோன் வாங்கியிருந்தா விவசாய பெருமக்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது குறித்தும் வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கறோம். சோ நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 மற்றும் 25 ஆண்டுகள்ல கூட்டுறவு துறையில இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. சோ தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப கொண்டு வர போறாங்க, இதுதாங்க இப்போ அனைத்து தரப்பு மக்களுமே கேட்கக்கூடிய கேள்வியா இருக்குங்க. சோ சார், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய அறிவிப்பை வெளியிடுங்க, எங்களுக்கு முதற்கட்டமா வெளியிடுங்க, எங்களுடைய மாவட்டத்துல இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேல கோரிக்கையா வச்சிட்டு இருக்காங்க. சோ பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த தள்ளுபடி கிடைக்கும், இவர்களுக்கு மட்டுமே முதற்கட்ட தள்ளுபடி கிடைக்குமா, இல்ல அதிக அளவு பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாருக்குமே தெரியுமா, சோ ரேஷன் கார்டை ஒருத்தர் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, இதை குறித்து எல்லாமே இந்த வீடியோல நாம ஒரு அலசி ஆராய போறோம். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அதுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மிகாம பாத்தீங்கன்னா நீங்க பயிர்க்கடனை வாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா உங்களுக்கு தள்ளுபடிய அரசு அறிவிக்க போறாங்க. சோ முழுவதுமாக பாத்தீங்கன்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்க போறாங்க. ஓகேங்களா. பொதுமக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன். தமிழக அமைச்சர் சொன்ன சூப்பரான தகவலை தான், திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு 9.69%. ஸோ 9.69% பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. சோ இந்த பங்களிப்புடன் நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு வட்டி இல்லா கடன்கள் வழங்கப்பட்டு, மேலும் அது மட்டுமே இன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் சீர்மிகு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் அனைத்து துறைகளிலும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அளந்த வளர்ச்சி விகிதத்தை விட 2024 மற்றும் 25 ஆண்டுல 9.69 வளர்ச்சி விகிதத்துடன் எல்லாருக்கும் எல்லா கோட்பாட்டின் அதிகபட்ச வளர்ச்சியும் அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி விகிதத்துல கூட்டுறவுத்துறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோங்க. சோ மேலும் இந்த நல்ல வாய்ப்பினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. சோ விவசாயிகளுடைய நகைகள் மற்றும் பயிர்க்கடன்கள், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி 2021 கீழ் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு கடன்களில் 2021 மார்ச் 31 அன்றைய தேதி நிலுவையில் உள்ள கடன் தொகை 2117 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 1,88,095 மகளிர் சுயோதய குழுக்களை சார்ந்த 10,85,000 மகளிர் பாத்தீங்கன்னா பயிர் கடனை கூட்டுறவு சங்கங்கள் வழங்கி வருகின்றன. மேலும் ஏப்ரல் 21 7 2022 மார்ச் 31 முடிய
68,650 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,968 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ பயிர்க்கடன்களை அதிக அளவுல வழங்கப்பட்டிருக்காங்க. சோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன்கள் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட 19,075 பெண்களுக்கு 5% வட்டிகள் 65 கோடி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. சமூக நிதி மேம்படுத்த 16 கோடியே 836 பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 478 கோடி நிதி உதவியும் அளிக்கப்பட்டிருக்குங்க. சோ இப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் நம்ம அரசு வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி ஒரு அது அடுத்தடுத்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்காங்க. சோ தமிழக அரசுடைய பட்ஜெட்ல இது வெளியாகி இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி தள்ளுபடி எப்படி நடக்குது, தங்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க நகை கடனை நிறைய பேத்துக்கு தள்ளுபடி பண்ணாங்க, பயிர்கடனை நிறைய பேத்துக்கு தள்ளுபடி பண்றாங்க, கல்வி கடனை தள்ளுபடி பண்றாங்க. இதெல்லாம் யாருக்கு இந்த தள்ளுபடிகள் உகந்த நபர்களாக இருக்க முடியும்? இது குறித்துதான் இந்த வீடியோல நம்ம ஒரு அலசல பார்க்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி கடன் தள்ளுபடின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுதுங்க. கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய மாணவ மாணவிகள் கல்வி கடன் வாங்கிட்டு தற்சமயம் பாத்தீங்கன்னா கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. இவர்களுடைய கடன்களை முழுவதுமாக அரசு தள்ளுபடி செய்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. சோ திமுகவுடைய தேர்தல் காலம் நெருங்கியாச்சு. இனிமே ஆட்சிக்கு வர போறாங்களா இல்லையான்றது இப்ப கொடுக்குற இந்த ஆண்டு கொடுக்குற அறிவிப்பை பொறுத்துதான் திமுகவுடைய ஆட்சி இருக்கும்ன்றது அடுத்தடுத்த காலங்கள நமக்கு தெரிய வரும். சோ அதனால பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல நகை கடனை அள்ளி வீசுவாங்க, பயிர்க்கடன் அள்ளி வீச போறாங்க, கல்வி கடன் முழுமையா தள்ளுபடி ஆகும். சோ இது எல்லாமே அறிவிப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார கிடைச்சிடும். அதுவும் இல்லாம அந்த கல்வி கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க 10 லட்சம் ரூபாய் கல்வி கடன் வாங்கியிருந்தா கூட முழுமையாக அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு அரசு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல விவசாய பயிர்க்கடனை கிட்டத்தக்க பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ள வாங்கியிருப்பவர்களுக்கு உடனடியா தள்ளுபடி செய்யலாம். 5 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு பகுதி அளவும் அடுத்த ஆண்டு பகுதி அளவும் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா தற்சமயம் அரசு யோசிச்சு வராங்க. இதை குறித்து நமக்கு நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு, பெரிய கருப்பன். அவரும் அதே தான் சொல்றாரு. ஒரே விஷயம், விரைவில் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற திராவிட மாடல் ரொம்ப புதிதாக மாற்றப்படும். சோ திராவிட மாடல் வேற எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல செயல்பட்டு வருது. சோ புதிய அரசினுடைய அறிவிப்புகள் அனைத்துமே உடனடியா உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. சோ அது மட்டுமே இல்ல, தமிழகத்துல இந்த கடன்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மளுடைய தமிழக பட்ஜெட் அடைய சட்டமன்றத்தில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் முழுவதுமே பயிர்க்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி நாங்க செஞ்சிருவோம். விவசாய பெருமக்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை நாங்க வெளியிட போறோம். அதனால பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடியை அறிவிப்பை நாங்க விரைவில் அறிவிக்க இருக்கோம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. இதற்குண்டான அறிவிப்பை அரசிடமிருந்து இன்னும் சில தினங்கள்ல கிடைக்கப்படும் அப்படின்றத பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அதனால பயிர்க்கடன்கள் விரைவில் பாத்தீங்கன்னா முழுமையாக தள்ளுபடி செய்யும். தமிழகம் முழுவதும் உள்ள விவசாய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயிர்க்கடன் தள்ளுபடின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். விவசாய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மிக ஆகாது. சோ பயிர்க்கடன் தள்ளுபடியா அரசு பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு முதற்கட்டமா இவ்வளவு பேர் நாங்க முதற்கட்டமா ஒரு 5 லட்சம் பேருக்கு தள்ளுபடி செய்யறோம், 2ஆம் கட்டத்துல செகண்ட் லிஸ்ட்ல அடுத்த ஒரு 5 லட்சம் பேருக்கு நாங்க தள்ளுபடி செய்யறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை விரைவில் அரசிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.